மலையாளம், கன்னடம், ஒடிசா, ஒடியா அந்த 5 மொழிகளுக்கு 240 கோடி, சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 2400 கோடி, மொத்தம் 17 ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 2400 கோடி சமஸ்கிருதத்துக்கு கொண்டு ஒதுக்குறோம். மற்ற 5 மொழிகளுக்கு 240 கோடி அப்படிங்கிறப்போ பாகுபாடு இல்லையா? நிச்சயமா பாகுபாடு இல்லைங்க. அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கோ பிராந்தியத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அப்படிங்கிற மொழி இல்லைங்கிறப்போ அந்த மொழியை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாத்தோட கடமை. ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி பிராந்திய மொழிகளுக்கு அப்படின்னா அந்தந்த மொழிக்கு அந்தந்த மாநிலங்களில் தனியாக துறை இருக்கு, அவங்களும் ஒதுக்கீடு பண்றாங்க, அந்தந்த அரசாங்கங்கள் அதற்காக முயற்சி எடுக்கிறாங்க. அதனால பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம் அது, நம்ம நாட்டினுடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அது. அதனாலதான் நான் கம்பேர் சொன்னது. பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் இல்ல, காங்கிரஸ் இருக்கும்போது இதே மாதிரி தான். நான் உங்களுக்கு டீடைல் சொல்றேன். கரெக்ட். அதாவதுங்க, அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழினுடைய பெருமையை பேசுவது, தமிழினுடைய முக்கியத்துவத்தை சொல்வது அப்படிங்கறத பிரதமர் ஒரு பெருமையான விஷயமா பாக்குறாரு. பாருங்க, எங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான மொழி, அந்த மொழியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு. ஆனா மொழிக்கு ஒதுக்கீடு அப்படின்னு பண்ண வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த குறிப்பிட்ட மொழி எதற்கு அதுக்கு நிதி, அதே மாதிரி தமிழ் மொழிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தாய்மொழிக்கு நாம வச்சிருக்கோம். இங்க தமிழ் வளர்ச்சித்துறை இருக்குங்க, நம்ம எல்லாருமே அவங்கவுங்க மொழியை அவங்கவுங்க அதுக்குன்னு அலாட்மெண்ட் பண்றாங்க. சமஸ்கிருதத்துக்குன்னு தனியா யாரும் பண்றது இல்ல. முதல்ல மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தமிழ் மொழியில கட்டாயமாக கற்பதற்கான சூழலையும், தமிழ் மொழியில் நம்முடைய மாணவர்கள் அதிகமாக படிப்பதற்கான முயற்சிகள் முதல்ல தமிழ்நாட்டில் எடுக்கட்டும். முழுக்க மொழி தானே பாப்பா, இன்னைக்கு வேற ஒண்ணு கேள்வி இல்லையா? நீங்க போயிட்டீங்க, நீங்க தேசிய தலைவி பல மூன்றாவது மொழி இம்ப்ளிமெண்ட் ஸ்டேட்ல மூன்றாவது மொழியை எதை கத்துக்கிறாங்க? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழி வச்சிருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், உத்தரப்பிரதேசல எத்தனை மொழி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, தெரியுமா? மூன்றாவது மொழியா? அதுதான் மோகன், நான் உங்களை கேட்கிற, உத்தரப்பிரதேசல எத்தனை பேர் எந்தெந்த மொழி பேசுறாங்கன்னு தெரியுமா? தப்பு தப்பு. இதுதான் தமிழ்நாட்டுக்காரங்க நாம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், ஹிந்தி தாய்மொழி நினைச்சுக்கிறோம். இல்லைங்க, நான் தான் சொல்ல வரேன் பாபு, பொறுமையா கேளுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நான் கேட்கணும்ல. நீங்க சொல்றீங்கல்ல ஹிந்தி தாய்மொழி, ஹிந்தி தாய்மொழி, அதுதான் சொல்றேன். தாய்மொழியாக எந்த மொழி அவங்களுக்கு இருக்கோ அதை அவங்க பேசுறாங்க. அது போஜ்புரியா இருக்கலாம், ஓகே, பூர்வாஞ்சல் ஏரியாவில் போஜ்புரி பேசுவாங்க, மித்திலாஞ்சல்லையும் மித்திலா லாங்குவேஜ் தனியாக பேசுவாங்க. நீங்கள் பிரெஜ் க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல பிரெஜ் பாஷான்னு ஒன்று இருக்குது யூபியில். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் யூபியில் ஜாட் கம்யூனிட்டி இல்லை அந்த பகுதி மக்கள் பேசுறது அதுக்குன்னு ஒரு தனி லாங்குவேஜ். இந்த மாதிரி ராஜஸ்தான்ல 6 லாங்குவேஜ் இருக்கு. மேவார் பிரதேசக்காரங்க பேசுறது மேவாரி, ராஜஸ்தானில இன்னொருத்தங்க ஒரு பர்டிகுலர் இதுல பேசுறது ராஜஸ்தானி. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தாய்மொழிகள்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னாவே ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் ஒரு மொழி இருக்கக்கூடிய நம்முடைய நாடு. அங்கே என்ன பார்த்துட்டீங்கன்னா அவர்களுடைய தாய்மொழியில் எங்கெங்கெல்லாம் ஸ்கிரிப்ட் வாய்ப்பு இருக்கோ அங்கே ஒன்று இருக்கும், ஹிந்தி ஒன்று இருக்கும், ஆங்கிலம் ஒன்று இருக்கும். இது இல்லாமல் அவர்களுடைய விருப்ப பாடத்தில் வேற எந்த மொழிகள் வேணாலும் கற்றுக்கலாம். ஹரியானாவில் இன்றைய மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டர்ஜி அவர் மாணவராக இருக்கும்போது தமிழை எடுத்து பாடமாக படிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஹரியானாவிலையும் 3 மொழி விருப்பத்தில் என்ன மொழி இருக்கோ அவங்க எடுத்து படிச்சுக்கலாம். அந்த மாதிரியான சூழல் இருக்கு. உங்களுக்கான பதில தான் சொல்றேன். கூட்டணி அதிமுக, நான் கேக்குறேன், அதிமுக பாஜக கூட்டணி பத்தியே தான் ஒரே கேள்வியா? நாங்க கூட்டணியை அறிவிச்சாச்சு. இங்க பாருங்க, திராவிடம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால்தான்
இங்க இருக்கக்கூடிய ஆதி சங்கராச்சாரியார் வட இந்திய நாட்டில் அவர் தன்னோட பயணம் போகும்போது கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க. திராவிடம் என்பது தென்னிந்தியாவினுடைய நிலப்பரப்பு. இந்த புரிதல் இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு இவங்க திராவிடம் பேசிட்டு கன்னடத்துக்கு எதிராவோ இல்ல பக்கத்தில் இருக்கிற மலையாளத்துக்கு எதிராவோ பிரச்சனை ஆகாது. திராவிடங்கிற சிந்தனையை இவர்களாலேயே ஒருங்கிணைக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஆனால் அதிமுகலையா இல்லைங்க, நான் பொதுவான சித்தாந்தத்தை நான் பேசுறேன். திராவிடம் என்பது எங்களை பொறுத்தவரை இல்ல, திராவிடம் என்பது நிலப்பரப்பு. இங்க வாழக்கூடிய மக்கள், இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள் திராவிடர்கள். இது ஒரு தனிப்பட்ட தத்துவமாக மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இது சம்பந்தமில்லாத விஷயத்தை நாங்க ஒத்துக்கல. நான் திராவிடர் தாங்க, இது என்னங்க இது சந்தேகம்? நீங்களும் திராவிடர் தான், நானும் திராவிடர் தான். பாருங்க, எல்லாம் கொண்டிருக்கவங்க எல்லாரும் திராவிடர் தான். 5 பேர் 5 மொழி பேசுறோம். கன்னடம், மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லாரும் சேர்ந்து திராவிடர்னு சொல்றோம். திராவிடம் என்ற பெயரால் மொழிகளுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்துவது, திராவிடம் என்ற பெயரால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துவது, திராவிடம் என்ற பெயரால் இங்கிருக்கின்ற இந்து மத மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவது, இதற்கு பெயர் திராவிடம் அல்ல. திராவிடம் என்பது இந்த பகுதியில் வாழக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கென்று ஒரு பலவேறு சிறப்பு தன்மைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் திராவிடர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வேற கேள்வி ஏதாவது இருக்கா? பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த உறுதியை எந்த வித சக்தியாலும் உடைக்க முடியாது. மீண்டும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான்.